ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரே உம்முடைய நல்ல வார்த்தையை பற்றி கொள்ளும்படியாக, ஆண்டவரே உம்முடைய நல்ல வார்த்தையை மனதிலே வைக்கும்படியாக, ஆண்டவரே அவர்களுடைய இருதயம் காத்திருக்கிறதை தேவன் பார்க்கிறீர். ஆண்டவரே உம்மிடத்திலே காத்திருக்கிற மனுஷன் ஒரு நாளும் அவன் ஆண்டவரே நஷ்டப்பட்டு போனதாக நாங்கள் பார்த்தது கிடையாது. அவன் வெறுமையாய் திரும்பினான் என்று சொல்லி பார்க்க முடியாது. அவன் அந்த துக்கத்தோடவே திரும்பினான் என்று சொல்லி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி வந்த இந்த நல்ல இருதயங்கள் அந்த ஆண்டவரே என்னென்ன சூழ்நிலைகளோடு கூட வந்தாங்களோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகி, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் சமாதானம் பெற்று, அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் ஒரு நல்ல விடுதலையை பார்த்து ஆண்டவரே எழும்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. நீ தயவு பாராட்டும்படியாக செபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, தேவன் நினைக்கிறது நம்மில் நிறைவேறட்டும். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நினைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆமேன். அவர் என்ன நினைப்பார்? அவர் என்னத்தை நினைக்க போகிறார்? அவர் நினைப்பது எல்லாம் நமக்காக, அவர் மனதில் உள்ளதெல்லாம் நமக்கு ஆரோக்கியமும், நமக்கு பலனும், நமக்கு சுகமும், நமக்கு பாதுகாப்பும், நம்மை நித்தியத்திலே சேர்க்கக்கூடியது மாத்திரமே ஒழிய வேறு எந்த ஒரு நினைவும் அவருக்கு இருக்காது. ஆமேன். இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளாக பிரவேசித்திட வேண்டும் என்று சொல்லி நம்மை மிக பத்திரமாய் வழிநடத்தக்கூடிய சிந்தை அந்த நினைவிலே இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்கள் மனசெல்லாம் இந்த நினைவுக்கு வரட்டும். எனக்காக எஜமானன் நினைக்கிற நினைவு சரியாக இருக்கிறது. எனக்காக எஜமான் நினைக்கிறது போதும். எனக்காக எஜமான் நினைக்கிறது எனக்கு ரொம்ப நல்லது என்று சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த காத்திருப்பு வீண் போவதில்லை. ஆமேன். ஆண்டவரிடத்தில் காத்திருங்க. ஆலயத்தில் நீங்கள் காத்திருக்கிறது மாத்திரம் போதும்னு இல்லைங்க. உங்கள் வீட்லேயும் காத்திருங்க. உங்கள் வீட்டில் தனிமையாய் நீங்கள் காத்திருங்க. உங்கள் வீட்டில் அதிகாலையில் காத்திருங்க. உங்கள் வீட்டில் எப்படிலாம் அவருக்காக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் உலகத்தில் சில இடத்துலலாம் போய் வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுற அந்த இடங்களெல்லாம் உங்களை ரொம்ப அழ வச்சுட்டும், உங்களை ரொம்ப நொந்து போக செய்து, உங்களை நிறைய நேரங்களில் அவங்க இளக்காரமாக மிகுந்த அற்பமாய் அவர்கள் பார்க்கிற பார்வையை தேவன் பொறுத்து கொள்ளாமல் தான் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணினார். புறஜாதி உன்னை எப்படிலாம் பார்த்தானோ அவன் பார்த்த அந்த பொல்லாத பார்வைக்கு எதிராக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதையும் அவன் கண்கள் காண செய்வேன் என்று சொல்லி எஜமானனுடைய வார்த்தை உங்களுடைய வேதனையை பார்த்து சொல்லிற்று. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவர் நன்மை செய்கிறவராய் நமக்கு இருக்கிறார். அவர் நன்மை செய்யும்படியாய் இந்த நாளில் நம்மேல் நினைவாயிருக்கிறார். ஆமென். உங்கள் மேல எந்த ஒரு குற்றமும் சுமத்தப்படுவதற்கு ஆண்டு விரும்புகிறது இல்லைங்க. ஆமென். உங்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. பாருங்க, இந்த அப்பாமார்களை விட அம்மாமார்களை நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம். அப்பா கிட்ட ஒரு தப்பு அப்படின்னு சொன்னால் ஆமாம் தப்பு அப்படின்னு சொல்லி 2 போடுவார். ஆனால் இந்த அம்மாமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்க தப்பே பண்ணாலும் என் பிள்ளை பண்ணியிருக்காது, ஆனால் வீட்டில் கூட்டிகிட்டு போய் மொத்துன்னு மொத்திடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெளியில் ஒற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அப்படி நமக்கு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நம்ம வெளியில் எந்த ஒரு மனுஷனாலையும் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகவே அவர் நமக்கு நினைவாய் நம்ம மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நல்ல வார்த்தைகளை நமக்கு அவர் கொடுக்கிறார்.
என்ன பண்ணுறாரு? ஏன்னா நல்லா கவனிங்க, உங்களுடைய குற்றம் அது பார்க்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னால் தேவனுடைய கரம் நம்ம விட்டு விலகிடும். நல்லா கவனிங்க, அவருடைய கரம் நம்மை விட்டு விலகி போகக்கூடாது என்பதற்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். தயவு செய்து கடந்த வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாய் வந்தவர்களை சந்தித்தார். ஒவ்வொருத்தருடைய தலை மேலேயும் என் கரத்தை நான் வைக்கிறேன்னு சொல்லி அவர் வைத்தார். வைத்தவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவருடைய கரம் வைக்கப்பட்டது என்பது சொல்லி விசுவாசிக்கிறவங்க ஆமென், அல்லேலூயா. அதை ஒவ்வொருவருமே உணர்வதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாருங்க. அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இந்த 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 தேவ செய்தியினுடைய இந்த சத்தியத்துக்கு அது எனக்கு ரொம்ப கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. இதுதான் ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு உறுதியை கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாம் சகரியா 8ஆம் அதிகாரத்தின் 15, 16, 17. திரும்ப நினைத்தேன், பயப்படாதே. தீங்கு நினையாமலும் இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள். பாருங்க, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு மறுசீர் அமைக்கிறதற்கு நிறைய விஷயங்களை நம்மளை என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறார். அவருடைய நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆண்டவர் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி நான் திரும்ப நினைக்கிறேன். ஆமென், ஆமென். நீங்கள் ஏதோ பாவம் பண்ணி ஆண்டவர் விட்டு தூரம் போய் நீங்கள் இந்த பாபிலோன் தேசத்தில் அகப்பட்டு கிடந்தாங்களே ஜனங்கள், அந்த மாதிரி நீங்கள் கிடந்து வந்துட்டு நான் உங்களை திரும்ப நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்லலை. நீ நல்லா இருக்கிறதுனால, சரியாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் ஒரு நன்மை செய்ய நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென், ஆமென். குற்றப்பட்டு மனம் திரும்பினவர்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார். பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னை ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து வைத்திருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் திரும்ப நினைக்கிறேன் உனக்கு நன்மை செய்யணும், உனக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிற அந்த நினைவு நம்மில் நிறைவேறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மனதில் சில விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குதுல, அலைஞ்சு கொண்டிருக்குதுல, இதை நான் எப்போ மாற்ற போகிறேன், இதை எப்போ நான் சரி செய்ய போகிறேன், இது எப்போ எனக்கு இப்படி நடக்கும், இது எப்போ அவங்களுக்கு நடந்த மாதிரி நடக்குன்னு நினைக்கிறீங்கள, எல்லாத்த விட பெருசாக அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் நிஜம். அப்படி செய்ய நினைக்க வல்லமை உள்ளவர், அவர் மனதிலே உள்ள நினைவு நம்மில் நிறைவேறட்டும். ஆமென். அவர் நன்மை செய்ய நினைக்கிறபடியால் அவர் சொல்லுகிறார், நான் செய்ய வேண்டிய கிரியை செய்ய வேண்டிய அந்த நாட்களில் நான் வெறுக்கிறவைகள் ஏதாவது உன்னிடத்தில் வந்தது என்று சொன்னால் நான் நினைத்தது நடக்காமல் போயிடும் சொல்லி இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். நன்மை செய்யும்படியாய் அவர் நம்மில் நினைத்திருக்கிற காரியங்கள் நிறைவேற்றப்படக்கூடாதபடிக்கு ஒரு தடையும் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவர் வெறுக்கிறதை முன்கூட்டியே நம்மிடத்தில் சொல்லி, இவைகள் அந்த நேரத்தில் உனக்கு வரவேண்டிய நன்மையை தடை பண்ணிவிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்துங்க, நீங்கள் அதுக்காக தான் ஓடிட்டுருக்கிறீங்க, அதற்காக தான் உழைச்சிட்ருக்கிறீங்க, அதற்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சகல காரியங்களையும் சகித்து பொறுமையோடு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி உழைத்து கொண்டிருக்கிற உங்கள் உழைப்பு வீண் போய்விடக்கூடாது என்று சொல்லியே கர்த்தர் இந்த நாளில் முன்கூட்டியே இதெல்லாம் வேணாம்ப்பா, என்னுடைய நினைவை தடை பண்ணும்படியாய் இவைகளெல்லாம் இருக்கிறது, இவைகள் வேண்டாம் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே வெளிப்படையாய் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல 4 காரியங்களை ஆண்டவர் சொல்றாருங்க. முதல் காரியத்தை, அவன்
பிறனோடே உண்மையை பேசுங்கள். ரெண்டாவது, உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்ற மாதிரி, சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் சம்பந்தமாக உங்களுடைய தீர்ப்பு நியாயம் இருக்கட்டும். மூன்றாவதாக, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினைக்கக்கூடாது. கடைசியாக, பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள் என்று சொல்லி தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு முன்னாடி நீ பயப்படாதன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். நான் இந்த விஷயங்களெல்லாம் வெறுக்கிறப்பான்னு சொல்லி சொன்ன இந்த 4 காரியங்களுக்கு முன்பதாய் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே. என்ன? பயப்படாதே. நீ என்ன பண்ணாத? பயப்படாது. இதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றதுனால நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு தவறான முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக திரும்ப நினைத்தேன், அதுதான் சரி என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு திட்டவட்டமாக பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முறிஞ்சு போன ஒரு இடத்துல எல்லாம் சமாதானமான பின்னாடி என்ன வார்த்தைகளை பேசினாலும் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, அதில் ஏதாவது மறைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால், நம்ம நல்லாவே இருக்க விடாது. நம்மளை நல்லாவே இருக்க விடாது. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, பயப்படாதே. ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய இருதயம் எதுக்கெல்லாம் பயந்துருக்குதோ அதுக்கெல்லாம் உங்கள் பயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிலிருந்து விலகி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். உண்மை பேசப்படட்டும், சத்தியமும் சமாதானமும் அந்த நியாயங்களில் இருப்பதாக. இருதயத்தில் தீங்கு நினைக்காதே, பொய்யானையின் மேல் பிரியப்படாதே என்று சொல்லி இந்த 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு முன்பதாக சொல்லுகிறார். இதை 3 மாற்றி நாம் இந்த இடத்துல தியானிக்கலாம். முதல் காரியம், பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் அவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். ஆமென், அல்லேலூயா. பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் அவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப், எத்தனையோ நல்ல உறவுகள் யாரோ சொன்ன ஒரு வார்த்தையினால், யாரோ சொன்ன சில விஷயங்களால் நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாசமாக போயிருக்கும், நல்லா இருந்த உறவுகள் நாசமாக இருக்கும், நல்லா இருந்த இடங்களெல்லாம் அது பாழாக போயிருக்கும். அதனால் இந்த நாளில் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, உங்களிடத்திலே ஒரு விஷயம் கடந்து வருகிறது என்று சொன்னால் அது என்ன என்பதை நிதானிக்க வேண்டும். இது எதற்காக சொல்லப்படுது என்பதை நிதானிக்க வேண்டும். நாம் நிதானம் இல்லாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் பிரச்சனை யாருக்கு தெரியுமா? அதை கேட்குறவங்களுக்கு தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் தயவு செய்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவை குறித்து ஆண்டவர் அதிகமாய் பாரப்படுகிறார். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வழி நடத்தணுன்றதை பார்த்து வழி நடத்துங்க. நிறைய பிள்ளைகளுடைய இருதயம் மனம் முறிஞ்சு அந்த இருதயம் மிகவும் துக்கிக்கிறது, மிகவும் வேதனைப்படுகிறது, மிகவும் அது என்ன பண்ணப்படுதுன்னா சேதம் அடையுதுங்க. அதனால் தயவு செய்து பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற அந்த உறவுக்காக அதிகம் செபிக்க உங்களை தயவாய் கேட்கிறேன். ஆமென். பாருங்கள், பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் அவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். பொய்யை ரொம்ப ஈஸியாக நம்பிட முடியும், ஆமாவா இல்லையா? நம்ம 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 தமிழ்நாட்டில் எத்தனையோ ஸ்கீம், இவ்வளோ கொடுத்தீங்கன்னா இவ்வளோ கொடுப்போம், இதை வாங்கினீங்கன்னா இது நடக்கும், இப்படின்னா அப்படி, அதுனா இது அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஸ்கேம்ஸ், எத்தனையோ விஷயங்களில் ஜனங்கள் என்ன பண்ணப்படுறாங்க, பட்டாலும் அனுபவித்தாலும் மறுபடி நான் ஏமாந்து போவேன்னு சொல்லி ஏமாந்து போகிற எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா,
பொய்யை நம்ப முடியும், உண்மையை நம்ப முடியாது. நல்லா கவனிங்க. பொய்யை நம்பி நாம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மிடத்தில் உண்மையாகிய சத்திய வசனங்களை பேசுங்கள் என்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எதை பேசுகிறீங்க? நல்ல வார்த்தைகளை பேசுகிறீங்களா? வீட்டில் விசுவாசமாக பேசுகிறீங்களா? படிக்கல, பிள்ளை படிக்கல, ஆமாம், மக்குன்னு ஏன் பேசுகிறீங்க? அது நல்லா படிக்கும். உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை கேட்குறோமா? இல்லை உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளிடத்துல கேட்குறோமா? எத்தனை தடவை வேணால் தப்பு பண்ணிட்டுங்க, எத்தனை தடவை வேணால் ஃபெயில் ஆகட்டுங்க, ஏங்க மதிக்கிறது இல்லை பிள்ளைகளை? ஏன் அந்த நல்ல உறவை நாம் நேசிக்கிறது இல்லை? என்ன பிரச்சனைன்றதை விசாரிக்க வேண்டும். அவங்க எதுக்கு தகுதி என்பதை நாம் முதல்ல நிதானிக்க வேண்டும். அதை நிதானிக்காமல் நமக்கு தெரிஞ்சதை திணிக்க பார்த்தோன்னு சொன்னால் அது பிரச்சனையாக போய் முடியும். நல்லா கவனிங்க. இன்றைக்கு பிசாசானவன் பொய்யை நம்ப வைத்து உண்மையை பேசக்கூடாதபடிக்கு உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறான். தயவு செய்து சொல்கிறேன், உண்மையை பேசுங்கள். ஆமென். வெளிப்படையாக அந்த உண்மையானவைகளை பேசும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார். பாருங்க, உண்மை மறைக்கப்படுகிற போது அங்கே பொய்யின் பிதாவாகிய பிசாசானவன் செயல்படுகிறான். ஏவாள் சம்பவத்தை மாத்திரம் மனசில் வச்சுக்கோங்க. பொய்யை ரொம்ப சுலபமாக நம்பிட்டாங்க. அவ்வளவு நாளாக நிஜம், உண்மை, சத்தியம் எதுவோ அதில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்க, அந்த 2 பேர் இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பொய்யை சொன்ன பிசாசின் வார்த்தையை நம்பி அவர்கள் ஏமாந்து போனார்கள். ஆண்டவர் பேசின உண்மையின் வார்த்தையை அவர்கள் அந்த இடத்துல பேச முடியவில்லை. பொய்யை நம்பினதுக்கு அப்புறமா உண்மையை பேசவே முடியாது. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள என்னென்ன பொய்கள் சுற்றி அலைஞ்சு கொண்டிருக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய நல்ல உறவுகளை பாதிக்கும்படியாக என்னென்ன பொய்யான காரியங்கள் சுற்றி திரிகிறதோ அதை எல்லாவற்றையும் வெளி அனுப்புவதற்கு, துரத்தி அடிப்பதற்கு உங்கள் முழங்கால்களை முடக்குங்கள். உண்மை பேசப்படும் போது தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த சகரியா 8ஆம் அதிகாரத்தையும் யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்தை அதில் உள்ள அந்த 8ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் ஒப்பிடலாங்க. வாசித்த இந்த சகரியா 8 உள்ள 3 வசனங்களையும் இந்த யோவானில் உள்ள 8ஆம் அதிகாரத்தின் முழு அதிகாரத்தையுமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அருமையான ஆண்டவர் விசுவாசம் உள்ள ஜனங்களுக்கும், பரிசேயர்களுக்கு, சதுசேயர்களுக்கு, அங்கே உள்ள அத்தனை யூதர்களுக்கும் அவர் அந்த நல்ல ஆலோசனைகளை பேசினார். ஆண்டவர் வெறுக்கிறது என்ன, தேவன் வெறுக்கிறது என்ன, நீங்கள் நன்மையை அனுபவிக்க கூடாதபடிக்கு நன்மையை தடை பண்ணுகிற கிரியைகளெல்லாம் என்ன என்று சொல்லி அந்த 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மிக திட்டமாக தெளிவாக அவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த 8ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்னென்ன காரியங்களில் அவர்கள் பொய்யை நம்பிக்கொண்டு அவர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால், 8ஆம் அதிகாரத்தின் 33-39 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு ஆபிரகாம் என்னும் அடையாளம் எங்களுக்கு இருக்கிறது, நாங்களாம் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறதுனால நாங்கள் செய்கிறதெல்லாம் சரி. என்ன, ஆபிரகாம் எங்களுடைய அப்பா, அவருடைய பிள்ளைங்க, நாங்கள் எப்படி பொய்யா இருப்போம்? எங்களுக்குள்ள எப்படி பொய் இருக்கும்? எங்களுடைய கிரியைகள் எப்படி பொய்யா இருக்கும்? கூடவே கூடாது, இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி அவங்க வாழ்கிறாங்க. 2வது, நீங்கள் அந்த அதிகாரத்தில் 41வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் தேவனோடு உறவு வைத்திருக்கிறோம். என்ன, எதனால்? இந்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் முன்ன வச்சுக்கிட்டு அதுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் வைத்திருக்கும் உறவு தேவனோடு பிதாவோடு இருக்கிறபடியினால் எங்களுடைய உறவு சரியான உறவு என்று சொல்லி சொல்கிறாங்களே ஒழிய கீழ்ப்படிதல் அங்கே இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனோடு உறவாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறாங்க.
மூன்றாவதாக யோவான் 8ஆம் அதிகாரத்தின் அந்த 1 முதல் 11 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படையாக அவர்கள் உண்மைக்காக பேசுகிறாங்களே ஒழிய, உண்மைக்காக தங்களை வெளிக்காண்பித்துக் கொள்ளுகிறார்களே ஒழிய, அவர்களுக்கு உள்ளாக அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை பொய்யாயிருக்கிறது. நாலாவதாக, உண்மைக்கு பதிலாய் வஞ்சகத்தை அவர்கள் நேசிக்கிறார்கள். அப்போ இவ்வளவு பொய்யான காரியங்கள் அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. எத்தனை பொய்கள் அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் இந்த நேரத்தில் சில விஷயங்களை மனதில் கொண்டு வருகிறார். யார் யாரோ சம்பாதித்ததை நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டாடணுன்றது அவசியம் இல்லைப்பா, நான் உன் கையை சம்பாதிக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். யார் யாரோ சம்பாதிச்சதை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லி நீ நினைக்காத, உன் கையை நான் சம்பாதிக்க வைத்து உன்னை அந்த பொய்யான காரியங்களை நம்பிட்டுடாதபடிக்கு உன் கையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் இப்போ வாசிங்க யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 31 முதல் 32 வசனங்கள். ஆமென். தம்மை விசுவாசித்தவர்களை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். அதாவது, எப்பா நீ என்னை நம்புற, சந்தோஷம். உண்மையை நம்பி பொய்யையெல்லாம் விட்டுட்டு நீ என்னிடத்துல கடந்து வந்திருக்கிற. கடந்து வந்த நீங்கள் என்னுடைய சீஷராய் வாழ வேண்டும். என்னுடைய சீஷராக நீங்கள் வாழுவதற்கு நீங்கள் அந்த சத்தியமாகிய வசனங்களை நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாசிக்கிறவர்களாக, அதை அறிந்து கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஏங்க, நாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. பல வருஷம் ஆகியும் இன்னும் நிறையா காரியங்களில் நாம் விடுதலையாக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறபடினால். நம்மளை நம்ப வச்சுட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா பிசாசு, அவனுடைய கிரியைகளை நாம் நம்பிட்டு நாம் மனமடிவாகி நாம் சோர்ந்து போகி நாம் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் நம்மளையே லாக் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி உலகத்தை பாருங்களேன், உண்மையை பேசுகிறத விட பொய்யை தான் அதிக டைம் எடுத்து பேசுவாங்க. நடக்காததுக்கு அதிக டைம் எடுப்பாங்க. நடக்காத விஷயங்களை மனதில் போட்டு வச்சு குழப்பிக்க கொள்வாங்க. நடக்காத ஒன்றை, நமக்குன்னு இல்லாத ஒன்றை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதிகமாய் மனதில் வைத்து கொள்கிறாங்க. ஆனால் இதுதான்ப்பா உனக்குன்னு சொல்கிற அந்த நல்ல விசேஷத்தை, அந்த நல்ல திருவார்த்தையை என்ன பண்ணுகிறது இல்லை, ஜனங்கள் அதை அறிகிறதற்கு, அதை பெற்றுக்கொள்கிறதற்கு அங்கே அவர்கள் எழும்புகிறது இல்லை. ஆண்டு சொல்லியிருப்பார், நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. ஆனால் நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்களை பார்த்துட்டு, ஐயோ அது என்னை இன்னும் பயமுறுத்துது, அது எனக்கு இன்னமும் பயமாக இருக்குது, நான் எப்படி இதில் இருந்து தப்பிப்பேன், எப்படி இது மாறும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறேமே ஒழிய, பயப்படாதேன்ற ஒரு வார்த்தையை கத்த சொன்னாரே, அதற்கு நான் எவ்வளவு நேரம் அதை குறித்து நான் யோசிக்கிறேன், அதை குறித்து நான் பேசுகிறேன். நம்ம என்றைக்கு நினச்சிட்ருக்குறோம்? என்றைக்கு நினச்சோம்? சொன்னாரே, நான் இப்படி துக்கித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சொன்னாரே, நினைக்கிறதே கிடையாது. ஆனால் உங்களை நம்ப வச்சான் பாருங்க பிசாசு. அவன் நம்ப வச்சிருக்கிற அந்த வார்த்தைகளை பாருங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதை பிரமிச்சு பேசுறதுல. ஆண்டவர் சொன்னார் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும், டேய் பார், தோட்டமே உனக்கு தாண்டா, என்ஜாய் பண்ணுறா. அவங்க பிசாசானவனால் ஒரு ஒரு பொய்யை நம்ப வச்சான் பார்த்தீங்களா, நன்மை தீய இருக்கிற கனியை, அந்த கனியை வர்ணிக்கிறாங்க, இது பார்க்கிறதற்கு இன்பம், இது புத்தியை தெளிய பண்ணும். அவ்வளோ இருக்குது, அவ்வளோ சூப்பரான காரியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கறது இல்லை. பாஸ்டர் இதுக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, கலர் கம்மி ஆயிட்டார்.
நீங்களாம் என்ன அதிகமாக நேசிக்கிற ஆட்கள், பாஸ்டர் கொஞ்சம் இழைச்சிட்டார். சொல்கிறீங்களா இல்லையா? பாஸ்டர் உயிரோடு இருக்கிறாரேன்றதெல்லாம் பேசுகிறது இல்லை, பாஸ்டர் இழைச்சி போட்டார். இந்த பாஸ்டர்மா தான் ஒழுங்காக சோறு கொடுக்காது போல் வீட்டில். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறது இல்லையா? அப்போ என்னை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா? பாஸ்டர் தான் ஒழுங்காக சாப்பிட்லன்ட்டு. சரி, ஆமாம், நான் தான் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை. சரி, நல்லா கவனிங்க. நம்மை நம்ப வைக்கிற பொய்களை தியானிக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பேசுங்கள். எங்க விசுவாசிக்கு உரிய வார்த்தைகள் இந்த சத்திய வசனங்களிலே இருக்கிறது. இந்த சத்திய வசனங்களில் இருக்கிற இந்த வார்த்தை குறித்து அதிகமாய் உங்கள் நாவுக்கு பேசட்டும். அந்த சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, விசுவாசித்த யூதர்களை நோக்கி ஆண்டவர் பேசினார். ஏன்னா நீங்கள் என்னுடைய சீஷராக இருக்க வேண்டும். சீஷராக இருக்கும்போது தான் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். சத்தியத்தை அறிந்து கொண்டால் தான் நீங்கள் விடுதலை அனுபவிப்பீர்கள். ஆமென். தேவனுடைய சீஷராய் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுக்கு தன்னுடைய குருவின் வார்த்தை தான் வார்த்தை. இன்னைக்கு நமக்கு யார் தகப்பனாக இருக்கிறார்? ஆண்டு. அதனால தான் இந்த இடத்துல 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 44ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். ஏன்னா அவங்க அந்த பொல்லாத பிசாசானவன் அவங்களுக்கு எப்படி இருக்கிறான்னு சொன்னால், நம்பிக்கை கொடுக்குற ஒரு பொய்யான விஷயங்களுக்கு உயிர் கொடுக்குறவனா அவங்களுக்கு இருக்கிறான். அவங்களுக்கு எப்போவுமே அதையே தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. நம்புகிறபடியினால் அவர்கள் ஆத்மாவை அந்த கொலைக்கு அவர்கள் நியமித்து விடுகிறார்கள். இன்னைக்கு நமக்கு ஆண்டவருக்கு சீஷன் என்று சொல்லி நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய சத்தியத்தை நாம் அறிஞ்சு கொள்ளுவோம். அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஆமென். 8ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய சந்ததி நாங்கள், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் எங்கள் பிதா, நாங்கள் செய்கிறதெல்லாம் சரி, நாங்கள் உண்மையாக தான் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறோன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களே ஒழிய, தேவனுக்கு கீழ்ப்படுதல் இல்லாமல் அவங்க தேவனை தன்னுடைய பிதான்னு சொன்னாங்க. ஆபிரகாமை போல விசுவாச வாழ்க்கையை வாழாமல் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொன்னாங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதில் உண்மையா இல்லை, அது உண்மை கிடையாது, நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் பொய்யா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தினார். பாருங்க, நாம் விடுதலையாக்கப்படாமல் எதையுமே சரியாக செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் கையை கட்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வேலையை செஞ்சு பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள், என்னெல்லாம் அந்த நடக்கும்னு பாருங்கள், அந்த வேலை எப்படி முடியுன்றதையும் பாருங்கள். நல்லாவே இருக்காது, ரொம்ப நேரமாகும், இடையில பல சண்டை வரும், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும், மனம் குழப்பம் வந்துடும், அங்கே எல்லாமே முறிஞ்சு போயிடும். இதுவே கட்ட அவிழ்க்கப்பட்ட கரங்களாய் வேலை செய்து பாருங்கள், த பெஸ்ட்டாக இருக்கும். ஆமென். தயவு செஞ்சு கிறிஸ்தவ வாழ்க்கையை உலகத்தோடு கூட அந்த பொய்களோடு கூட கட்டி வைத்து கொண்டு நீங்கள் வாழ விரும்பாதீங்க. நீங்கள் உண்மையை சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாய் நீங்கள் எழும்பி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் பிரவேசியுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கிருபையாய் வழி நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவதாக, உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாசல்களில் சத்தியம் சமாதானம் குடியிருக்கும்படியாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கோர்ட், ஒரு என்னது நீதிமன்றத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், நீதிமன்ற இடத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வீட்டுக்குள்ளே, நம்முடைய வீடு என்னும் வாசலில் சத்தியத்துக்கும்
சமாதானத்துக்கும் இடம் உண்டாயிருக்க வேண்டும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், தீர்க்கிறோம். நிறையா விஷயங்களை எது நியாயம்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்குறோமா இல்லைங்களா? என்ன சொல்லுங்கள், பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வரோமா இல்லையா? ஒரு முடிவுக்கு வரோமா இல்லையா? இது இப்படி நடக்குது, இப்படி செய்யணுன்ற ஒரு முடிவுக்கு வரோம். இப்படி நடக்குது, இந்த காரியங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். அப்போது நம்முடைய வீடு என்னும் வாசலிலே தேவனுடைய சத்தியமும் தேவனுடைய சமாதானமும் ஏற்று இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். அதை உடைய வீடாக இருக்க வேண்டும். அப்படி அந்த சத்தியமும் அந்த சமாதானமும் எந்த வீட்டிலே நிலைத்திருக்கிறதோ அந்த வீடு அந்த தன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த சத்தியத்தோடு சமாதானத்தோடு கூட அந்த காரியங்களை அது ஆராய்ந்து பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தின்படியும் தேவன் கொடுத்த சமாதானத்தின்படியும் எல்லாவற்றையும் பாருங்கள். தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான திருவசனங்களை வச்சுட்டு, அற்புதமான அந்த சமாதானத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றையும் உங்கள் வீட்டிற்குள்ளாக பாருங்கள். இந்த பாருங்கள்ன்ற இடம் ரொம்ப கொடுமையான ஒன்று. பாருங்கள்ன்ற இடம் ஒரு சாதாரணமான இடம் கிடையாது. ஏன்னா நமக்கு சமாதானன்றதுக்கு பேச்சு இல்லாமல், வசனத்தை பார்க்கறதுக்கு இடமே இல்லாத ஒரு டென்ஷனான ஒரு சமயம்தான் அது. நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இந்த பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி தான் நீ ஹேண்டில் பண்ணணுன்றார். உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் வசனத்தை வச்சுட்டும் தேவன் கொடுத்த சமாதானத்தை வச்சுட்டும் தான் ஹேண்டில் பண்ணணுமா? ஆனால் நீங்கள் அப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கே உங்களுக்கு சான்ஸே இருக்காது. வசனத்தின் மூலமாக பேசுகிறதுக்கும் ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை கொண்டு பேசுகிறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்காதுங்க. அவ்வளவு டென்ஷன் இருக்கும், அவ்வளவு ஆஷா இருக்கும், அவ்வளவு எதிர்ப்பா இருக்கும், அவ்வளவு சமாதான கேடாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை வைத்துக்கொண்டு, அந்த சத்திய வசனங்களை வைத்துக்கொண்டு நீ எழும்பு வா என்று சொன்னால் அங்கே நிச்சயம் நான் நியாயம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே எதிராளி ஆகிய பிசாசானவன் என்ன சித்தம் கொண்டிருக்கிறானோ, என்ன திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறானோ, அந்த மறைக்கப்பட்ட காரியங்கள் வெளிப்பட்டு அந்த பொல்லாங்கு வீட்டில் நிறைவேறாதபடிக்கு என்னுடைய நினைவின்படியான அந்த நன்மை நிறைவேற்றப்படும் என்று அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் உங்கள் நிலைமை மோசம் போகக்கூடாதபடிக்கு, மேலும் அந்த காரியம் பிசகி போகக்கூடாதபடிக்கு இதோ அந்த சத்தியம் உள்ள தேவன் அந்த திரு வார்த்தைகளை வைத்து, அந்த சமாதானமான அவர் ரட்சிப்பை வைத்து உங்கள் வீட்டில் நடக்கிற காரியங்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார். தயவு செய்து நீங்க அதை ஹேண்டில் பண்ணுங்க. எங்க பாஸ்டர்ட்ட நான் இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான். எங்க சர்ச்சில் உள்ள ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான். அவன் தப்பு பண்ணிட்டான்றதுக்கு நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்டதுனால எங்க பாஸ்டரை நடு தெருவுக்கு அவன் கொண்டு வந்துட்டான். அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நல்ல விசுவாசம் உள்ள குடும்பம். எங்கள் பாஸ்டரை அவதூறாக பேசி, அவ்வளவு அசிங்கப்படுத்தி, எல்லா விசுவாசிகளிடத்திலும் கஷ்டப்படுத்தி, இங்கே வந்தார்ல அவர் தான், அவர் அவ்வளோ துக்கப்படுத்திட்டார். பாஸ்டர் அன்றைக்கி நான் நேரில் பார்க்கும்போது, இப்படி இவன் பண்ணிட்டான்டா, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னார். அப்புறம் கடைசியில் அவன் ஒரு நாள் எங்கள் பாஸ்டர்கிட்ட வர வேண்டியதாக இருந்துச்சு. எங்கள் பாஸ்டர் அவன் நிற்கும்போது அவனை அழகாக செட்டில் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தார். நான் அப்படியே உடஞ்சு போயிட்டேன். 10ஆம் தேதி எங்கள் பாஸ்டருக்கு பர்த்டே. எங்கள் பாஸ்டர் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் பாஸ்டர், டேய் ஜெபம் பண்ணுறா எனக்கு அப்படின்றார். எவ்வளோ பெரிய மனுஷன், எத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு அவர் தகப்பன். அவர் தான் எங்களுக்கு ஜெபம் பண்ணணும், அவர் எனக்கு நீ ஜெபம் பண்ணுறா அப்படின்றார். அந்த மனுஷன் அவன் லைஃப்பை செட்டில் ஆக்கினார்.
அதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தை பார்த்து சமாதானத்தை, நான் கொடுத்த சமாதானத்தை பார்த்து நீ ஒரு விஷயத்தை செஞ்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த விஷயம் நல்ல ஒரு செட்டில் ஆகும். நீங்கள் உங்கள் நிலைமையை மோசமாக்கிக்காமல் உங்கள் நிலைமையை இன்னும் மேம்படுத்தி கொள்வதற்கு உங்கள் வாசலில் சத்தியமும் சமாதானமும் என்றைக்கும் இருக்கட்டும். அதை வச்சு பாருங்கள், அதை வச்சு ஒவ்வொன்றையும் பாருங்கள், அதன் மூலமாக பாருங்கள். அது ஒரு கண்ணாடியாக நீங்கள் போட்டுக்கோங்களேன். இந்த வழக்கண்ணாடி எனக்கு என்னது சமாதானம், இந்த கண்ணாடி எனக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வந்த பிரச்சனை ஒரு திட்டத்தோடு வந்திருக்கும், இதை கொண்டு போய் இந்த குடும்பத்தை அப்படியே மூடிடலான்ட்டு. ஆனால் வசனத்தின் மூலமாகவும் தேவன் கொடுத்த சமாதானத்தின் மூலமாகவும் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நிலைமை மோசமாகாது. அந்த நிலைமை சரியாக்கப்பட்டு தேவன் அதிலே மகத்துவமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, இதை ஏன் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, நம்ம மேலே குற்றம் சுமத்தப்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது நிரூபணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நினச்ச நன்மையை செய்ய முடியாது. அதனால தான் நீங்கள் எங்கே கவனிச்சிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அதாவது நான் சுருக்கமாக சொல்கிறேன், இந்த பாலாக் மோவாபிய ராஜாவுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது நாசமாக்கிடணும், அவன் ஒன்றும் இல்லாமல் ஒளிஞ்சு போயிடணும். அதுக்காக இந்த பீலையாம் என்னும் தீர்க்கதரிசியின் இடத்துல இவங்களை சபிக்கிறதுக்கு நீ வா, நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஆனால் இந்த பாலாக் சொன்ன பேச்சை கேட்டு இந்த பீலையாம் சபிக்கிறதுக்கு வாயை திறக்கும் போது ஆண்டவர் உன்னாலே இவங்களை சபிக்க முடியாது, நான் இவங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி முடிப்பார். பல விஷயம் ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. ஆனால் கடைசியில் இந்த பொல்லாத பிள்ளையாம் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த பாலாக் மோவாப்பிய ராஜா கிட்ட போயிட்டு, இங்கே பார், இவங்க மேலே குற்றம் மட்டும் சுமந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இவங்க கையால் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், இவங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் பாதுகாக்க மாட்டார், அப்போ இவனை அடித்து நீ நாசமாக்கிறன்றோம். இன்னைக்கு அந்த மாதிரி தான் நம்ம மேலே, நம்முடைய குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மேலே, நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நல்ல விஷயங்களின் மேலே, உங்களுடைய அற்புதமான தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற திட்டங்களின் மேலே குற்றங்களை சுமத்துவதற்கு பொல்லாத பீலையாம் போன்ற மனுஷர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏங்க, உங்கள் வீட்டில் காசு வேணால் இல்லாமல் இருக்கலாம், பெரிய பந்தாவான ஒரு வாழ்க்கை இல்லாமல் வேணால் இருக்கலாம், ஆனால் ஆண்டு கொடுத்த சமாதானம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்றதை மாத்திரம் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த வேதாகமம் என்றும் அந்த நல்ல வார்த்தைகள் சத்தியமானது, த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அந்த வார்த்தைக்கு முன்பதாக எதுவுமே நிற்க முடியாது, அந்த சமாதானத்துக்கு முன்பதாக எதுவுமே நிற்க முடியாது. அப்படிப்பட்டவைகள் உங்களுக்கு இருக்கிறபடியால் இந்த மாதிரி பீழையாம் போல சதித்திட்டங்கள் உங்கள் மேலே நடக்கக்கூடாதபடிக்கு நீங்கள் சமாதானத்தோடு சத்திய வசனத்தோடு கூட எல்லாவற்றையும் பாருங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 8ஆம் அதிகாரத்தில் 5-6 பாருங்களேன். ஒரு பாவியான ஸ்திரீயை அங்கே கல்லெறியும்படியாய் கொண்டு வந்துட்டு இயேசு முன்னாடி நிப்பாட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாக்கும் பொருட்டு அவரை சோதித்தார்கள். இங்கே பாருங்க, உங்கள் மேலே குற்றம் சுமத்துவதற்காக தான் ஒவ்வொரு பிரச்சனையாக பிசாசானவன் கொண்டு வந்து நிப்பாட்டுறான், ஒவ்வொன்றா கொண்டாந்து நிப்பாட்டுறான். ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், எது உங்களுக்கு முன்னாடி நின்னாலும், என்ன காரியம் உங்களுக்கு முன்னாடி நின்னாலும், தயவு செய்து
அதை ஆண்டவர் கொடுத்த சத்தியத்தோடு சமாதானத்தோடு கூட நீங்கள் பாருங்கள், அந்த குற்றம் உங்கள் மேல் சுமராது. ஏன்னா பிசாசுக்கு என்னென்னா, இயேசு கிறிஸ்து இங்கே வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாருன்னா என் கதை காலி. அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக அற்புதமான தேவனையே அவன் என்ன பண்ணுறான், சோதிக்கிறான். நம்மளாம் எம்மாத்திரம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆகவே தயவு செய்து நாம் எந்த ஒரு குற்றமும் நம்ம மேல் சுமத்தப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். 3ஆவதாக, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாதே. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாதே. இடத்துல ஆண்டவர் கிரியைகளுக்கு முன்னாடி மனதில் எழும்புகிற யோசனையை குறித்து ஆண்டவர் பேசுகிறாருங்க. கிரியைகளுக்கு முன்னான நினைவை குறித்து தேவன் பேசுகிறார். தயவு செய்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் யோசிக்கிற அந்த யோசனைகள் தேவன் நினைக்கிற மாதிரி இருக்குதா? தேவன் எனக்காக என் குடும்பத்துக்கு நினச்சிருக்கிறாரே, இந்த விஷயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அதை தான் என் நினைக்குதான்றதை நாம் முதல்ல பார்த்துக்கணும். கொடுத்த வசனங்களை தான் அடிப்படையாக கொண்டு நான் யோசித்து செயல்படுகிறேனான்னு பார்க்கணும். ஒரு மனுஷனுக்காக நீங்கள் உதவியே செய்ய போனாலும் தயவு செய்து அதை யோசியுங்கள். நீங்கள் நினைக்கலாம், நான் உதவி தானே செய்கிறேன், அதுக்கு எதுக்கு நான் யோசிக்கணும்? நீங்கள் செய்ய போகிற உதவி அவனை காப்பாற்ற வேண்டும், அவனை தரித்திரமாக்கிடக்கூடாது. சீன பழமொழி ஒன்று இருக்குல்ல, ஒருத்தவன்ட்ட பிச்சை கேட்டானா அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு. நீ ஒரு நாள் பிச்சைக்காரனா அவனுக்கு பிச்சை போட்டுருவ. கடைசி வரைக்கும் உன் நினைப்பு என்னன்னா, நீ அவனை பிச்சைக்காரனாகவே இருக்கணும் தான் நினைக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் நீ மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருனா அவன் ஒரு தொழிலாளி ஆயிடுவான். அவன் அந்த நிலைமையிலிருந்து வந்துடுவான். அவனுக்கு அவன் வாழ்க்கையே மாறி போயிடும். அப்போது நாம் உதவியாய் செய்கிற காரியங்கள் கூட மற்றவனுக்காக நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்றது ஆண்டவருடைய நினைவின்படி செய்யப்படுகிறதாய் அது இருக்கட்டும். ஆமென். தயவு செய்து சொல்கிறேன், இருக்கிற குட்டி பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் கவனிச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டுக்காக இதை நான் செய்கிறேன்னு சொல்லி தேவையில்லாதவைகளில் சிக்கிக்கிட்டு நீங்கள் தவிச்சிடக்கூடாது. விளையாட்டாக செய்கிறோன்னு சொல்லி செஞ்சுட்டு நீங்கள் சிக்கிக்காதீங்க. அது பெரிய இழப்பை, பெரிய உங்களுடைய தியாகத்தை ஒரு சில நிமிஷங்களில் தகர்த்திடும். யாருனாலும் சரி, தயவு செஞ்சு அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கடன் வாங்கி அவனுக்கு நான் ஜாமீன் போடுறேன்னு சொல்ல யாருக்கும் போடாதீங்க. இங்கேயே நிறையா கேஸ் இருக்குது. அப்படி பாஸ்டர், நண்பன் நம்பி போட்டு கஷ்டப்படுறேன் பாஸ்டர், ஆமாவா இல்லையா? தயவு செய்து ஞானமாக இருங்க. ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கணும். யோவான் 8:37-40, 37-40 வாசிக்கலாமா? அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. ஹலோ, இதில் பல விஷயங்கள் இருக்குது. இதில் சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். பிதாக்களாய் இங்கே இருக்கிற பெற்றோர்கள், பிதாக்களாய் இருக்கிற முன்னோர்கள், பிதாக்களாய் இருக்கிற மூத்தவர்கள், பிதாக்களாக இருக்கிற ரட்சிக்கப்பட்ட
முன் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் நாம் ஒவ்வொருவருமே பிதாக்களாக இருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் அவர்கள் நம்மிடத்தில் உள்ள கிரியைகளையும் அவர்கள் செய்யக்கூடியவர்கள். அப்போ நம்முடைய கிரியைகள் ஜாக்கிரதையாக இருக்கட்டும். இவங்க ஆபிரகாமை தான் தனக்கு பெருமையாக வச்சுக்கிட்டாங்களே ஒழிய அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் பாவமாய் வாழ்ந்த ஆபிரகாமுக்கு அடுத்து உள்ளவர்களை என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிதாக்களாக நாம் யாரும் இருந்துடக்கூடாது. சரியா? அப்படிப்பட்ட பிதாக்களாக நாம் யாருமே இருந்துட கூடாது. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டு சொல்றாரு, உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால். ஆண்டவருடைய திருவார்த்தைகள் நமக்குள்ளே இடம் பெறாமல் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய திட்டத்தை கொலைதான் செய்வோமே ஒழிய அதை நிறைவேற்ற மாட்டோம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினைக்கக்கூடாது என்று சொன்னால், அந்த தீங்கு நடக்கக்கூடாது என்று சொன்னால், நமக்கோ எதிரில் உள்ளவனுக்கோ அல்லது யாருக்கோ அந்த தீங்கு நடக்கக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலே உபதேசம் இடம் பெற்றிருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கி உங்களுக்கு என்னன்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் அந்த கிளாஸு, நான் இந்த கிளாஸு, நான் அவராக்கும், நான் இவராக்கும், நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும். அப்படி தான் நீங்கள் ஓகே, நீங்கள் பெரிய ஆள் தான்ப்பா. ஆனால் அந்த பெரிய ஆளாக இருக்கிற நீங்கள் தயவு செய்து உங்கள் இருதயத்தில் அவருடைய உபதேசத்தை என்ன பண்ணிடுங்க, வைத்து கொள்ளுங்க. அது இன்னமும் உங்களை நீங்கள் மெச்சிக்கொள்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் இன்னமும் உங்களை மெச்சிக்கொள்வதற்கு ஆண்டு உதவி செய்வார். ஆமென், ஆமென். ஆண்டு சொல்லலையா? ஆண்டு சொல்லலையா? எத்தனை விஷயங்களை அப்படி சந்தோஷமாக பேசி, ஆபிரகாமை போல, தாவீதை போல, என் பிள்ளை பார்த்தியா எப்படி இருக்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி எத்தனை மனுஷங்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு, பெருமைப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆமென். ஏங்க, தயவு செய்து அடுத்தவங்களுடைய அடையாளத்தில் நாம் இருந்துடக்கூடாது. உங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவர் அடையாளத்தை வைத்திருக்கிறார். அந்த நல்ல அடையாளத்துக்கு நீங்கள் எழும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்த நன்மை எங்களுக்கு தடையில்லாமல் நிச்சயமாகவே அது நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர், நீர் பயப்படாத, அதை நான் செய்வேன்னு நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே அதை செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிற இந்த ஒவ்வொரு இருதயங்களும் பொய்யை நம்பாமல் உண்மையை பேசுவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் அப்பா சமாதானத்தையும் சத்தியத்தையும் வைத்து கொண்டு ஒவ்வொன்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பார்ப்பதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த விதத்திலும் தீமை நிறைவேறாதபடிக்கு நன்மை நிறைவேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இதோ இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அப்பா காரியங்களிலே பேர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த பேரிலே அவர்களை நீர் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அந்த நற்பெயர் அவப்பெயராகிவிட வேண்டும் என்று சொல்லி அநேக பொய்களை இவர்களை நம்ப வைத்து இவர்களை அழிக்க நிற்கிற பொல்லாத சத்துருவை ஜெயிக்கிறதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உதவி செய்யுங்க. பொய்களை நம்பக்கூடாதபடிக்கு உங்கள் இருதயம் சத்தியத்தை அறிந்திருக்கவும் அந்த சமாதானத்தின் மூலமாக ஒவ்வொன்றையும் பார்க்கவும் தீங்கு நிறைவேறாதபடிக்கு நன்மை நிறைவேறுவதற்கு ஆண்டவரிடத்தில் யாவரும் கேட்போமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத. ஆமாண்டவரே, ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் அலைச்சல்கள் யாவையும் அறிந்திருக்கிற தேவன், அடைக்கலமாய் பேசப்பட்ட இந்த நல்ல வார்த்தையின்படி நீ செய்ய நினைத்தது நிறைவேறட்டும் ஆண்டவரே. சத்துரு இவர்கள் மேல் குற்றம் சுமத்தி இவர்களை நீர் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு தடை பண்ண பார்க்கிறான். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் மேற்கொண்டு கடந்து செல்ல இவர்களுக்கு உதவி செய்யுங்க. பொய்யை நம்பாமல் உண்மையை பேசவும், சமாதானத்தோடு சத்தியத்தோடு ஒவ்வொன்றையும் பார்க்கவும், தீமை தீங்கு நிறைவேறாதபடிக்கு நடந்து கொள்ளவும் கர்த்தர் ஜனங்களுக்கு உதவி செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.